இன்னைக்கு ஜெயம் ரவி ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. ரொம்பவே மன வருத்தத்தோடு கொடுத்துருக்காரு. அழுதுட்டே வேற கொடுத்துருக்காரு. எல்லாரும் சேர்ந்து கெனிஷாவை அமுச்சு விட்டீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு விவாகரத்து கிடைக்கிற வரைக்கும் நான் படத்துலேயே நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். இதை கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் முடியுங்களோ ஒரு உயிரை காப்பாற்றணும். நல்லா இப்போதைக்கு நடிக்க முடியல, வேலை செய்ய முடியல. ஏற்கனவே திருமணமாகி கணவன் மர்மமாக இறந்து போய் அடுத்து பெங்களூரில் ஒரு வீட்டில் குடியிருக்கிற பொழுது கெனிஷாவையும் ஜெயம் ரவியும் ஒன்றாக பார்க்க ரசிகர்கள் மறுக்கிறான். அந்த குழந்தை பள்ளிக்கூடத்தில் படிக்குது. இல்லை அவங்க அப்பா என்ன ஆனார்? அப்பா வேற ஏதோ கெனிஷாங்கிறாங்க, மினிஷாங்கிறாங்க. கெனிஷாவோட போகும்போது அம்மாவை காணோம். இது யாராவது செட்டப் அம்மாவோட வந்திருக்காருன்னு கேட்கத்தான் செய்யும் குழந்தைங்க. பல நடிகர்கள் போகிறா கோவாவில் அந்த பஃபு கிஃபெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இவர் திரும்பி வருகிற பொழுது கெனிஷாவோடு சென்னைக்கு வர்றார். பொருளாதார பிரச்சனை. எந்த இரண்டாவது சாரமும் பணம் இல்லைன்னா கிளம்பி, பணம் இருக்கிற வரை ஒரு சினிமா நடிகனை விரும்பி காதலித்து 2 அழகான குழந்தைகளை பெற்று இப்போ அந்த அம்மா கோயிலாக குளமாக உன்னுடைய திரைப்பட வாழ்க்கை அஸ்தமித்து போனதுக்கு அதுதான் காரணம். சினிமா நடிகை பூரா மது மாது சூது இது இல்லாமல் யாரும் இல்லை. குடி பீடி லேடி இல்லாத ஒரு பேடி. இது ரஜினிகாந்த் வசனம். விஜயை அது பையன் இன்சியலே எடுத்துட்டான். சூசன் சஞ்சய், ஜேசன் சஞ்சய் இன்சியலே எடுத்துட்டான். இப்போ அப்பா தப்பாக இருக்கார். அப்பாவா இல்லை. இப்போ அப்பா டிஃபன் பாக்ஸில் காலேஜ் பையனுக்கு சோறு போகிற மாதிரி அதை படம் எடுத்து போட்டிருக்காரு நம்ம ஜெகதீஷ் பழனிசாமி. எல்லாருமே கமெண்ட் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறவங்க மேலேயும் ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர் வச்சிருக்காரு. கெனிஷா பிரிவதற்கு யார் காரணம்? உங்கள்கிட்ட காந்தி இல்லை, அதான காரணம். காந்தி மீது குற்றம் சொல்ல முடியுமா? காந்தி அங்கிட்ட இல்லை. ஏன் கெனிஷா மறுபடி கோவாவுக்கு பார் சிங்கராக போயிட்டான். இந்த ஜெயம் ரவி இப்பொழுது புதுவெளியில் நான் நடிக்க மாட்டேன் டைவர்ஸ் கிடைக்க வரைக்கும். ஏன் டைவர்ஸை வாங்கின தனுஷ் நடிச்சுட்டு தானே இருக்கார். பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இன்டர்வியூவில் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழ பாண்டியன் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கி ஜெயம் ரவி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. ரொம்பவே மன வருத்தத்தோடு கொடுத்துருக்காரு. அழுதுகிட்டே வேற கொடுத்துருக்காரு. எல்லாரும் சேர்ந்து கெனிஷாவை அமுச்சு விட்டீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு விவாகரத்து கிடைக்கிற வரைக்கும் நான் படத்துலேயே நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. சார், இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை, இப்போ ஆர்த்தி ரவியை பொறுத்த வரைக்கும் அமைதியான குடும்பம், அழகான 2 குழந்தைகள், இப்படி அமைதியாக போய் கொண்டிருந்த வாழ்க்கையில் கெனிஷா கோவா 2ம் சேர்ந்த பிறகு ஆர்த்தி ரவி பேரை மாற்றி கொண்டார். மோகன் ரவின் அவங்க அப்பா வேற சேர்த்துறாரு. இல்லை ஜெயம் ரவி ஆர்த்தி ரவியாக இருந்து இப்போ ரவி மோகனாக மாற்றிக்கிறார். இதற்கு என்ன தேவை வந்தது? இவர் ஆர்த்தியுடைய 2 குழந்தைகள், ஆண் குழந்தைகள், இவர்களை விட்டு பிரிவதற்கு யார் அழுத்தம் கொடுத்தா? கெனிஷாவோடு கோவா ஒரு மது விடுதி பாடகர், ஒரு பார் சிங்கர், இந்த அம்மாவோடு இவர் குடும்பம் நடத்துவதற்கு ஆர்த்தி குழந்தைகளும் என்ன குற்றம் செய்தார்கள்? இப்போது இது சமூக வலைதளத்தில் ஜெயம் ரவிக்கு கடுமையான எதிர்ப்பு. இவர் ஆர்த்தியோடு திருமண நிகழ்ச்சிக்கு போக வேண்டியவர், 2 குழந்தைகளோடு போக வேண்டியவர், நீங்கள் கெனிஷாவோடு போகிறார். அதை பார்க்கிற ரசிகர்கள் கடுமையான கோபத்தின் மூலம் இவருக்கு அந்த எதிர்ப்பை பதிவு பண்ணுறான். இதனுடைய விளைவு இவருக்கு எந்த திரைப்படமும் வாய்ப்பு இல்லை.
சரி இவரே திரைப்படம் எடுக்கிறார். அதுக்கு அந்த படத்துக்கும் எதிர்பார்ப்பு இல்லை என்ற காரணத்தினால அதுவும் பல கோடி இழப்பு. இப்படி இந்த கெனிஷாவையும் ஜெயம் ரவியும் ஒன்றாக பார்க்க ரசிகர்கள் மறுக்கிறான். எங்கேயே ஆர்த்தி ரவி உன்னுடைய 2 குழந்தைங்க, உன்னுடைய அன்பான குடும்பம், உன்னுடைய மாமியார், இப்படி அமைதியாக போய் கொண்டு வந்த வாழ்க்கையில் புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் இப்போ இந்த புலம்பலுக்கு காரணம். கெனிஷா எங்கேயும் ஓடியும் போகவில்லை, ஒளிந்தும் கொள்ளவில்லை, கோவாவுக்கும் போகலை, எல்லாம் ஈசிஆரில் தான் இருக்குது. இது கெனிஷாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவன் மர்மமாக இறந்து போய் அதை அடுத்து பெங்களூரில் ஒரு வீட்டில் குடியிருக்கிற பொழுது அந்த கணவனை இவர் கைப்பற்ற அந்த பெண்ணுடைய குடும்பத்தால் இவர் தாக்கப்பட்டு இவர் அங்கிருந்து வெளியேறி மறுபடியும் கோவா பாருக்கு போய் இப்படி பல தொடர்கதைகள் உள்ளவர் தான் இந்த கெனிஷா. அப்போது இவர் தொடர்ச்சியாக கோவாவுக்கு போகிற ஆர்வத்தில் பல ஆடல் பாடல் கொண்டாட்டம், பஃப்பு, பியர் பார்ட்டி, இப்படி பல விஷயங்கள் கோவாவில் நடக்குது. அது இப்போ பல நடிகர்கள் போகிறா கோவாவில் அந்த பஃப்பு கிஃபெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இவர் திரும்பி வருகிற பொழுது கெனிஷாவோடு சென்னைக்கு வர்றார். இதில் தான் இப்போ கருத்து வேறுபாடு வருது. எந்த குடும்ப பெண்ணும் ஒரு பார் டான்ஸரோடு குடும்பம் நடத்துவதை யாரும் அனுமதிக்க மாட்டான். இவர் வெளி உலகத்திற்கு என்னதான் பெரிய நடிகராக இருந்தாலும் இவர் இப்போ பேசுகிறதை பார்த்தா, சமூக வலைதளத்தில் வர்றதை பார்த்தா, இவர் நீண்ட நாள் நீங்கள் ட்ரக்ஸு உபயோகிப்பவராக தெரிகிறது. நிதானத்தில் இல்லை. டெசிபல் கூடுது, அப்புறம் குறையுது, ஏற்றம் இறக்கம் யதார்த்தமாக இல்லை. அப்போ இதெல்லாம் இவருக்கு பட வாய்ப்பு இல்லை, கடன் தொல்லை, இவர் வீடு கட்டுறதுக்கு வாங்கின பணம் டியூ கட்ட முடியல, தொடர்ந்து அந்தம்மா ஒரு பாப் சிங்கர், அந்தம்மா ஆல்பம் போட்டாங்க, அது விற்கலை, அதுக்கு பணம் வரல, இப்படி பல பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை. எந்த இரண்டாவது தாரமும் பணம் இல்லைன்னா கிளம்பிடு, பணம் இருக்கிற வரை தான். பொண்டாட்டி மரணம் அடைகிற வரை இருப்பான். இதை புரிந்து கொள்ளாத இந்த ஜெயம் ரவி இப்பொழுது புதுவெளியில் நான் நடிக்க மாட்டேன் டைவர்ஸ் கிடைக்க வரைக்கும். ஏன் டைவர்ஸை வாங்கின தனுஷ் நடிச்சுட்டு தானே இருக்கார். ஜிவி பிரகாஷ் டைவர்ஸ் வாங்கிட்டு இசை அமைத்து கொண்டு தானே இருக்கார். டைவர்ஸே வாங்காமல் ஒருத்தர் முதல்ல அமைச்சரே ஆகிட்டார். இப்படி பல விஷயம் இருக்கா இல்லையா? அப்போ ஜெயம் ரவியுடைய ட்ரக்ஸு அவர் பேசுகிறத பார்த்தா யதார்த்தமாக இல்லை, வருத்தப்பட்டுலாம் இல்லை. மீடியா வர சொல்கிறாரு, மீடியாவில் என்னுடைய பர்சனல் சினிமாவில், நீயே ஒரு சினிமாக்காரன் தானே, பர்சனல் வேறு சினிமா வேறு, நீ ஹாலிவுட் நடிகனா இல்லை பெரும் தொழிலதிபரா இல்லை, டிஎம்டி கம்பி விளம்பரத்துக்கு நடிக்கிற ஆள், நீ எங்கே பார்த்தாலும் டிஎம்டி கம்பெனி விளம்பரத்தில் தான் அவன் போட்டார். ஆனால் நீ ஆர்த்தி அந்த பொண்ணு ஒரு சினிமா நடிகனை விரும்பி காதலித்து 2 அழகான குழந்தைகளை பெற்று இப்போ அந்த அம்மா கோயிலாக குளமாக தமிழ்நாட்டுக்கு சாமி, ஆந்திரா சாமி, எல்லா சாமிக்கும் போனதுடைய விளைவு தான் உன்னுடைய திரைப்பட வாழ்க்கை அஸ்தமித்து போனதுக்கு அதுதான் காரணம். இனிமேல் உன்னை எதுக்கு விளம்பரத்துக்கு கூப்பிடுவான்னா இஞ்சி மரப்பா விளம்பரத்துக்கு தான் கூப்பிடுவான், இல்லைன்னா இன்னொரு விளம்பரத்துக்கு கூப்பிடுவான். ஒன்று போட்டால் நின்று பேசும், இந்த விளம்பரத்துக்கு கூப்பிடுவான். இதுக்கு தான் நீ லாய்க்கு. அப்போ உன்னை எப்படி மக்கள் வச்சு பார்த்தான்? நீ
ஐஸ்வரி கணேஷ் கல்யாணத்துக்கு கெனிஷாவோடு போனதை அந்த குடும்பம் பார்த்தா, அந்த குழந்தையெல்லாம் பார்த்தா எவ்வளோ வருத்தப்படும். யதார்த்தமாக நம்ம பேசுவோம். அந்த குழந்தை பள்ளிக்கூடத்தில் படிக்குது, இல்லை அவங்க அப்பா என்ன ஆனார், ஒப்பா வேறு ஏதோ கெனிஷாங்கிறாங்க, மினிஷாங்கிறாங்க அப்படின்னா வளர்கிற குழந்தையுடைய மனசு எப்படி பாதிக்கும்? இதையெல்லாம் நீ ஒரு தந்தையாக எண்ணி பார்க்கலையே. நீ ஒரு மனைவிக்கு கணவனாகவும் இல்லை, ஒரு 2 குழந்தைகளுக்கு தகப்பனாகவும் இல்லை. உன்னுடைய மாமியாரை எனக்கு 2-3 படம் எடுக்கிறாங்க, பல கோடி செலவு பண்ணி உன்னை உச்சத்துக்கு கொண்டு வந்து உன்னை ஒரு பெரிய திரைப்பட நடிகனா உன்னுடைய கேரியரை உயர்த்தணும் அப்படிங்கிறதான் அந்த குடும்பத்தினுடைய நோக்கம். நீ அந்த குடும்பத்தினுடைய கட்டுப்பாடு இல்லை. ஏன்னா எந்த மனைவியும் உன்னை கண்காணித்து கொண்டே தான் இருப்பாங்க சினிமா நடிகனை. ஏன் எங்கேயாவது வழி தவறி போய்விடக்கூடாது என்பதனால். இது உலக இயற்கை தான். அவர் ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு சார். எதை வச்சு சொல்கிறாரு? அவங்க என்ன டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க? என்ன டார்ச்சர் பண்ணாங்கன்னா, இவர் இரவு ஷூட்டிங்கில் நேரத்துக்கு அதிகமாக எங்காவது தவறு நேர்ந்து விடுமோ, அதிகமாக மது குடிச்சிடுவாரோ, வேறு என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க. நேரத்துக்கு நீங்கள் ஷூட்டிங் முடிஞ்சதுன்னா வீட்டுக்கு வந்துடும். எல்லா குடும்பமும் இருக்கிற விஷயம் தானே. பல பேர் கோவாவுக்கு கும்மி அடிக்க போயிடுவான், பாதி பேர் ஈஸியாருக்கு போயிடுவான். அப்போது ஒரு பொண்டாட்டி என்ன நினைப்பா, இந்த ஆள் எங்கேயாவது போய் மாட்டிக்கூடாது, கெனிஷா மாதிரி குனிஷா மாதிரி எங்கேயாவது போய் மாட்டிக்கக்கூடாது என்பதனால தொடர்ந்து பல நடிகைகள் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கு. கணவர் என்ன பண்ணுறாரு, எங்கே போகிற, ஷூட்டிங் முடிஞ்சுதா, கேமரா டேரக்டர் 2-3 நம்பரை வாங்கி வச்சு அவரை கொஞ்சம் கண்காணிச்சிங்க, மூக்கு மட்டும் குடிச்சு அங்கே உளுந்து கிடக்க போகிறாரு. சினிமா நடிகை பூரா மது மாது சூது, இது இல்லாமல் யாரும் இல்லை. குடி பீடி லேடி இல்லாத ஒரு பேடி, இது ரஜினிகாந்த் வசனம். இப்படி இல்லாமல் அவர்களை பாதுகாப்பது ஒரு குடும்ப பெண்ணினுடைய ஒரு ஆசை தானே. இப்போ இவ்வளவு தூரம் உன்னை பக்குவமாக உன்னை காப்பாற்றியும் நீ இப்போ கடைசியில் கெனிஷா பிடியில் மேனிஷா பிடியில் போன பிறகு இப்போ நீ என்ன சொல்கிறேன்னு உனக்கே தெரியல. உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை விட்டு ஓடிவிட்டார். ஏன் வேற ஒரு ஜெயம் ரவி வந்துட்டாரா? ஜெயம் ரவியிடமிருந்து இன்னொரு ரவி மூலம் அங்கே அந்த அம்மா போயிடுச்சா? அது அந்த அம்மா விருப்பம், நான் அது குறைவாலாம் சொல்லலை. இருந்தாலும் ஒரு திருமணமான 2 குழந்தைகளுக்கு தந்தையான ஒருவரை தன்னுடைய கைப்பிடியில் வைத்து கொள்வது அவள் உண்மையாக பெண் அல்ல, அவள் பேய் இல்லையா? அப்போது இப்பொழுது உன்னை விட்டு கெனிஷா பிரிவதற்கு யார் காரணம்? உங்கள்கிட்ட காந்தி இல்லை, அதான காரணம். காந்தி மீது குற்றம் சொல்ல முடியுமா? காந்தி தான், காந்தி அங்கிட்ட இல்லை. ஏன் கெனிஷா மறுபடி கோவாவுக்கு பார் சிங்கராக போயிட்டான், இப்படி சொல்ல முடியுமா? ஆக இது போன்ற திரைப்பட நடிகர்களுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. இவர் வந்து குழந்தைங்களை கூட பார்க்க விடலை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாரு சார். ஆமாங்க, அதாவது முறை தவறிய ஒரு தகப்பனை அந்த குழந்தைகள் பார்ப்பது எப்படி இருக்கும்? இப்போ இன்னொரு கெனிஷாவோடு போகும்போது அம்மாவை காணோம், இது யாராவது செட்டப் அம்மாவோடு வந்திருக்காரான்னு கேட்கத்தான் செய்யும் குழந்தைகள். நீ எல்லாம் குழந்தைங்கள பார்க்காத, இயற்கை தானே அது. எந்த தகப்பனும் அவர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். அவர் அப்படி வாழலினா எந்த குழந்தையும் மதிக்காது. விஜயை அது பையன் இன்சியலே எடுத்துட்டான், சூசன் சஞ்சய், ஜேசன் சஞ்சய் இன்சியலே எடுத்துட்டான். அந்த பொண்ணு அது இன்சியலே எடுத்துருச்சு. ஏன்? அப்பா இப்போ அப்பா தப்பாக இருக்கார், அப்பா அப்பாவா இல்லை. இப்போ அப்பா டிஃபன் பாக்ஸில் காலேஜ் பையனுக்கு சோறு போகிற மாதிரி அதை படம் எடுத்து போட்டிருக்கார் நம்ம ஜெகதீஷ் பழனிசாமி. ஜெகதீஷ் பழனிசாமியே பல குப்பா அவர் அப்பா, அது டப்பா குப்பா. அப்போது முதலமைச்சர் விஜயை பொண்டாட்டி பிள்ளைலாம் ஊரை விட்டு போயிடுச்சுங்க.
அப்போது சினிமா நடிகனுக்கான இலக்கணமே இதாக தான் இருக்குது. சினிமா நடிகர் சொந்த வாழ்க்கையிலையும் சரியாக இல்லை, பொது வாழ்க்கையிலையும் சரியாக இல்லை. இது இப்போ ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் ஜெயம் ரவி திருந்தினால் அந்த குடும்பம் ஏற்றுக்கொள்ளும். இதுதான் இப்போ ஜெயம் ரவி மேலே உள்ள குற்றச்சாட்டு. குடும்பமே உன்னை ஏற்றுக்கலைன்னா மக்கள் எப்படி ஏற்றுக்கும்? மக்கள் எப்படி உன்னை உன் படத்தை பார்ப்பான், உன்னை கதாநாயகனை பார்ப்பான், குடும்ப பெண்கள் எப்படி உன்னை ஒரு ஹீரோவாக பார்ப்பாங்க? அந்த ப்ரெஸ் மீட்லேயே அவர் சொல்கிறாரு சார், எல்லாருமே கமெண்ட் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறவங்க மேலேயும் ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர் வச்சுருக்காரு. ஏங்க பொது வெளியில் வந்தால் 4 பேர் பேசத்தான் செய்வான். வீட்டுக்குள்ளேயே இருந்தால் உன்னை எவனும் பார்க்க மாட்டான். நீ நடிகனாக இருந்தால் வீட்டுக்குள்ளே வந்தா யாரையும் பார்க்க மாட்டான். நீ எங்கே வந்துட்ட? பொது வெளியில் நடிகனாக வந்துட்ட. நீ யாரை நம்பி இருக்க? ரசிகனை நம்பி இருக்க, ரசிகை நம்பி இருக்க, குழந்தையை நம்பி இருக்க. அதெல்லாம் உன்னை போல கோவா டான்ஸரை குடும்பம் நடத்தலான்னா அப்போ அத்தனை பேரும் கோவாவுக்கு தான் போகணும். இது ஒரு சமூக அவலம், அது சமூக குற்றம். நீங்கள் அமெரிக்காவில் கல்ச்சர் என்பதே கிடையாது. யாரும் யாரோடு வேண்டுமானாலும் இரவு டின்னர் வைத்து கொள்ளலாம். டின்னர் முடிந்த பிறகு அதற்கு பிறகு கிண்ணர் வைத்து கொள்ளலாம். இது அமெரிக்க கல்ச்சர். ஆனால் கெனடி என்பவர் அமெரிக்கா வீடுகளில் அத்தனை பேர் வீடுகளிலும் மாட்டி வைக்கப்பட்டு இருக்கிற அந்த புகைப்படம். அவரை அமெரிக்காவின் தந்தையாக பார்ப்பார்கள். கென்னடியினுடைய மனைவி ஜாக்குலின் போட்டாவும் கென்னடி போட்டாவும் குடும்பத்தில் ஒருத்தரை போல மாட்டி வச்சிருப்பான் அமெரிக்காக்காரன். கென்னடி சுட்டு கொல்லப்பட்ட பிறகு ஜாக்குலின் ஒனாசிஸ் என்ற கிரேக்க கப்பல் கம்பெனி அதிபரை 2ஆம் திருமணம் செய்து கொண்ட பிறகு மக்கள் ஏற்றுக்கல. மக்கள் ஜாக்குலின் கென்னடி தான் ஒரு இணையற்ற ஜோடி, அமெரிக்க ஜோடின்னு நினச்சான். ஆனால் இங்கே இந்த அம்மா வேறொரு திருமணம் செய்த பிறகு அந்த படத்தை அப்படியே தூக்கி போட்டான். அந்த படத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தனி மனிதன் தலைவனாக வருகிற பொழுது அவன் ஒழுக்கமாக இருக்கும்னு நினைக்கிறான். தான் எப்படி வேணால் இருந்துட்டு போகலாம். டின்னர் முடிஞ்சா கின்னருக்கு போயிடுவான். அதுதான் அவன் கல்ச்சர், அமெரிக்கன் கல்ச்சர், ஐரோப்பா கல்ச்சர், குளிர் நாடுகளில் ஒரு கல்ச்சர். ஆனால் தனக்கு தலைவனாக வரக்கூடிய எப்படி இருக்குன்னு நினைப்பான், சரியாக இருக்கும்னு நினைப்பான். நம்ம ஊரில் மக்கள் சரியாக இருக்கான். அமெரிக்காவில் தலைவர் சரியாக இருக்கணும்னு நினச்சி மக்கள் சரியாக இல்லை. அது அவன் கல்ச்சர். இங்கே மக்கள் சரியாக இருக்கான். தலைவன் பூரா எங்கேயோ வீட்டில் படுத்து கிடக்கிறான், 3ஆவது வீட்டில் படுத்து கிடக்கிறான். அப்போது அது அந்த நாட்டு கல்ச்சர், இது இந்த நாட்டு கல்ச்சர். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.